முதலமைச்சர் ஜெயலலிதா மிக சிறந்த தலைவர் என தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை திடீரென புகழ்ந்துள்ளார். தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக பொறுப்பேற்ற அண்ணாமலை கூட்டணி கட்சியான அதிமுகவை மிக கடுமையாக விமர்சித்து வந்தார். ஒரு கட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஊழல் வழக்கில் சிறை சென்று திரும்பியவர் என்று குற்றம் சாட்டினார். இன்னொரு கட்டத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதாவை விட எனது மனைவி மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்று குறிப்பிட்டார். இது போன்ற கருத்துக்களால் மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டது. அண்ணாமலைக்கு வரலாறும் தெரியாது, அரசியலும் தெரியாது என்னென்றெல்லாம் அதிமுக தரப்பின் கடுமையாக கண்டனங்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து அண்ணாமலை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மீது விமர்சனம் செய்ததால் அதிமுக பாஜக இடையிலான கூட்டணியே முறிவடைந்தது. இந்த நிலையில் அண்ணாமலை திடீரென பல்டி அடித்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மிக சிறந்த இந்துத்துவ தலைவர் என்று புகழ்ந்து பேசியுள்ளார். அண்ணாமலை அளித்த ஒரு பேட்டியில் அவர் கூறியிருப்பதாவது: அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மிக சிறந்த இந்துத்துவ தலைவர். இந்து மதத்திற்கு அவர் நேரடியாக ஆதரவு தெரிவித்து வந்தார். ஜெயலலிதா இருந்தபோது தமிழகத்தில் பாஜக இருந்தாலும் இந்து மதத்தினரின் ஆதரவு அவருக்கே மிக பெரிய அளவில் கிடைத்து வந்தது. இந்து மதத்தின் வளர்ச்சிக்காக அவர் பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வந்துள்ளார். அயோத்தி ராமர் கோவிலுக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் மதம் மாற்ற தடுப்பு சட்டத்தையும் அமல்படுத்தினார். தன் சம்பளத்தை கோவிலுக்கு நன்கொடையாக அளித்தார். கோவில் நகரமான ஸ்ரீரங்கத்தில் போட்டியிட்டார். கோவில்களுக்கு யானைகளை நன்கொடையாக அளித்தார். ஏராளமான கோவில்களை புனரமைப்பு செய்துள்ளார். இதையெல்லாம் வைத்து அவருடைய இந்து மதப்பற்றை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அவருடைய மறைவுக்கு பின் அதிமுக இந்த கொள்கையை கைவிட்டுவிட்டது. அதனால் தமிழகத்தில் உள்ள இந்துத்துவ கொள்கை ஏற்பட்டுள்ள வெற்றிடத்தை பாஜக நிரப்பி வருகிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் ஓட்டு சதவீதம் இரட்டை இலக்கா மாறும். இனி யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியமில்லை. 2026ஆம் ஆண்டு நடக்க உள்ள சட்டசபை தேர்தலுக்கு 234 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்களை இப்போதைய அறிவிக்கும்படி கட்சி தலைமை வலியுறுத்த போகின்றேன். மக்கள் ஆதரவை திரட்டுவதற்கு மற்றொரு பாத யாத்திரை மேற்கொள்ள போகின்றேன். மோடிக்கு 75 வயது ஆவதால் அவர் பிரதமர் பதவியில் இருந்து ஓய்வு பெற்று விடுவார் என்று கூறுகிறார்கள். இது தேவையில்லாதது. அவரது உடல் தகுதி, கடின உழைப்பு, மக்கள் செல்வாக்கு என எதை எடுத்துக்கொண்டாலும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோரை விட 3 மடங்கு அதிக திறன் கொண்டவர். உடல் திறன், மனதிடம் என எந்த வகையிலும் பிரதமர் மோடி வலுவானவராக இருக்கிறார். அதனால் அவர் நீண்ட காலத்துக்கு பணியை தொடர்வார். 75 வயதில் ஓய்வு என பாஜகவின் சட்டங்களில் எதுவும் எழுதப்படவில்லை. மோடிக்கு பிறகு யார் என்பது பற்றி பேச வேண்டுமானால் 2029ஆம் ஆண்டுக்கு பிறகு பார்ப்போம். அதுவரை இது குறித்து பேச வேண்டிய அவசியமில்லை என்றார். இந்த விஷயத்தில் என் மனதுக்கு உடனடியாக நினைவுக்கு வருபவர் கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனிதான். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக IPL போட்டியில் விளையாடி வருகிறார். அடுத்த ஆண்டில் அவருக்கு வயது 43 வயதாகும். ஆனாலும் அவர் தொடர்ந்து விளையாடுவார். மைதானத்தில் அவருக்கு இணையாக வேகமாக ஓடக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அப்படி யாராவது தன்னை முந்தினால் ஓய்வு பெறுவதாக தோனி கூறியுள்ளார். அதுபோலத்தான் பிரதமர் மோடியும் என்று அண்ணாமலை தனது பேட்டியில் கூறியுள்ளார்.